வணக்கம் தோழா. உன்னுடைய வெற்றியே என்னுடைய வெற்றி. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 7வது வகுப்புல இருந்து சமூக அறிவியல் 2ஆம் பருவத்தில் அழகு 3 மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. இது முக்கியமா நம்ம மகாராஷ்டிராவில் நடந்த அரசியல் விஷயங்களை பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்? தாத்தாஜி கொண்டதேவ். மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? பேஷ்வாக்கள்னு அழைக்கப்பட்டாங்க. சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு கவி கலாஷ். சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது காலாட்படை. குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர் பாஜிராவ். மகாராஷ்டிராவில் பரவிய எந்த இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது? பக்தி இயக்கங்க. பேஷ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலர் யாரு? காம விஸ்தார். நல்லா பாத்துங்க, வருவாய் அலுவலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு 1761ஆம் ஆண்டு எந்த இடத்தில் சோகமாய் முடிந்தது? பானிபட். அதாவது 3வது பானிபட் போர்ல அகமது ஷா அப்தாரிட்ட என்ன பண்ணிடுறாங்க, மராத்திய கவர்மெண்ட் தோத்து போயிருது. அதோட மராத்தியர்களோட அரசு முடிவடைந்தது. அஷ்டபிரதானில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் சுமந்த். அதாவது சிவாஜியோட அமைச்சரவை அஷ்டபிரதான்னு சொல்லுவாங்க. அதுல வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பேர் சுமந்த்னு ஒரு பேர் இருக்கு, துபீர்னு ஒரு பேர் இருக்கு. இதெல்லாம் முக்கியமானது, கேட்பாங்க, பாத்துங்க. சிவாஜியை தொடர்ந்து யாருடனான சச்சரவிற்கு பின்னர் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார்? அனாஜி தத்தோ. இவருக்கு எதிராக ஒரு சண்டை வருது, அதுக்கு பிறகுதான் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. இப்போ ஒரு முக்கியமான 1 மார்க் வருது, அதாவது பொறுத்துக்க வருது. ஷாஜி பான்ஸ்லே சிவாஜியோட தந்தை. நான் நேரடியாக உங்களுக்கு விடைகளே கொடுத்துருக்கேன். சாம்பாஜி சிவாஜியின் மகன், ஷாகு சிவாஜியின் பேரன், ஜீஜாபாய் சிவாஜியின் தாய், அப்சல் கான் பீஜப்பூர் தளபதி. இந்த அப்சல் கானை தான் அவுரங்கசீப் சிவாஜியை கொல்ல அனுப்பியிருப்பாரு. சிவாஜி தன்னோட புலி கைகள் போன்ற நேகங்களால அப்சல் கான் வயிற்று கிழிச்சு கொண்டுடுவார். ஓகேவா? சரி, திரும்ப பாருங்க. சிவாஜியோட அப்பா பேர் ஷாஜி பான்ஸ்லே, சிவாஜியோட பையன் சாம்பாஜி, சிவாஜியோட பேரன் ஷாகு. கூற்று கொடுத்துருக்காங்க. மராத்திய போர் வீரர்கள் தங்கள் வசிப்பிடத்திற்கு தொலைவில் உள்ள கோட்டைகளிலும் நகரங்களிலும் வாழ்ந்தார்கள். சரியானதுதான். காரணம் பாருங்க, மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்தில் இருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிகளுக்காக சென்று வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஓகேவா? இது 2 தான் காரணம். கூற்றும் காரணமும், அதாவது கூற்றிற்கான காரணம் தவறு, கூற்று மட்டும் சரியானது. மீண்டும் பாருங்க, ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான மேட்ச்சு. இது ஒன்னும் தனித்தனியா எம்சிக்யூவாகவும் கேட்கலாம், இல்ல மேட்சாகவும் கேட்கலாம். இப்போ அமர்த்தியா அப்படின்னா நிதியமைச்சர், வாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர், சுமந்த்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், சேனாபதினா தளபதி. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. ரைட். இப்போ இதுல இந்த பகுதி உங்களுக்கு ஏன் கொடுத்துருக்கேன்னா, இதுல 2 வரி இருக்கு. மக்களுக்கு அரசாங்க கொடுத்த 2 வரிகள். ஒன்று பாத்தீங்கன்னா, இதுல பாருங்க, சவுத் வருமானத்தில் 4ல் 1 பங்கு. இதை சவுத்துங்கிற வரியை வருமானத்தில் 4ல் 1 பங்கு, இந்த வரியை மக்கள் கட்டணும். இன்னொரு வரி பேரு சர்தேஷ்முகி. இந்த வரி 10ல் 1 பங்கு, இதையும் அரசருக்கு கட்டணும். ஓகேவா? சவுத் முக்கியமா சவுத் ஏன் கொடுக்குறாங்கன்னா, கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்படுவதிலிருந்தும் மக்களை பாதுகாக்கிறாங்க. அந்த காலத்துல நிறைய கொள்ளையர்கள் இருந்தாங்க, அவங்கள்ட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்காக சவுத் அப்படிங்கிற ஒரு வரி கொடுக்குறாங்க. அது 4ல் 1 பங்கு. சர்தேஷ்முகி 10ல் 1 பங்கு. ஓகேவா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. மராத்திய பேரரசை நிறுவியவர் சிவாஜி. சிவாஜியின் தாயார் பெயர் என்ன? ஜூஜாபாய். சிவாஜியின் தந்தை யார்? ஷாஜி போன்ஸ்லே. சிவாஜியின் ஆன்மீக குரு யார்? ராமதாஸ். சிவாஜி முடிச்சுட்டு கொண்ட ஆண்டு 1674. ராய்கர் கோட்டையில. முக்கியமான கொஸ்டின். சிவாஜியின் தலைநகரம் எது? ராய்கட். சிவாஜி எந்த முகலாய மன்னருடன் மோதினார்? அவுரங்கசீப். சிவாஜியின் மகன் யார்? சாம்பாஜி. பேஷ்வா என்பதன் பொருள் என்ன? பிரதம அமைச்சர். முதல் சக்தி வாய்ந்த பேஷ்வா யார்? பாலாஜி விஸ்வநாத். அவர் தான் முதல் பேஷ்வா. சிவாஜி அமைத்த அமைச்சரவை எவ்வாறு அழைக்கப்பட்டது? அஷ்டபிரதான்.
பிரதாப்கட் போரில் சிவாஜி யாரை வீழ்த்தினார்? அப்சல் கான். 3வது பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1761. பானிபட் போரில் மராத்தியர்கள் யாரிடம் தோல்வியடைந்தனர்? அகமது ஷா அப்தாலி. சிவாஜிக்கும் முகலாய தளபதி ராஜா ஜெய்சிங்கிற்கும் இடையே 1665 ஜூன் 11 கையெழுத்தான உடன்படிக்கை எது? புரந்தர் உடன்படிக்கை. இதுல பாருங்க, புரந்தர் உடன்படிக்கையோட வருஷத்தை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் யாராருக்கு எல்லாம் ஏற்பட்டதுன்றதை பார்த்துக்கோங்க. சிவாஜி கிபி 1674 சத்ரபதி என்ற பட்டத்துடன் எங்கு முடிசூட்டி கொண்டார்? ராய்கர் கோட்டையில முடிசூட்டி கொண்டார். மராத்திய வரலாற்றில் மராத்திய கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கிய பெருமை யாரை சேரும்? முதலாம் பாஜிராவை சேரும். முதலாம் பாஜிராவ். அடுத்து பாருங்க, மராத்திய அரசு இருக்குல்ல, அது மொத்தம் 4 ஃபேமிலி இருக்கு. இந்த 4 ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் மராத்தியால வந்து அந்த கவர்மெண்டே ஆண்டவங்க. அதுல யாராருன்னு பாருங்க, என்ன ஊர்னு பாத்துங்க, இது முக்கியமான ஒன்றுமா இருக்கு. கெய்க்வாட் அப்படிங்கிறவங்க பரோடாவை சேர்ந்தவங்க. போன்ஸ்லே அப்படின்ற ஒரு இனம் வந்து நாக்பூரை சேர்ந்தது. அடுத்து ஹோல்கர் இந்தூரு, சிந்தியா குவாலியர், பேஷ்வா பூனே. ஓகேவா? இந்த மக்களை இந்த பேர் சொல்லி அழைக்கிறாங்க. இவங்க தான் வந்து மராத்திய கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். மராத்திய வரலாற்றில் மராத்திய கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கிய பெருமை யாரை சேரும்? முதலாம் பாஜிராவ். இவர்தான் முதல் பேஷ்வா. தஞ்சாவூரில் மராத்தியர்களின் ஆட்சியை தோற்றுவித்து அங்கு மராத்தியர்கள் ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? வெங்கோஜி அல்லது வெங்காஜி. அவரை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிவாஜியின் மாற்றாந்தாய் மகன். சிவாஜியோட அப்பாவுக்கு வந்து 2 ஒய்ஃபு. 2வது ஒய்ஃபோட பையன் தான் வந்து வெங்கோஜி. ஆனாலும் வெங்கோஜிக்கும் வந்து அவர் வந்து மதுரையை கொடுத்து அங்க போய் என்ன பண்றாரு, ஆட்சி அமைக்கிறதுக்கு, தஞ்சாவூர்ல ஆட்சி அமைக்கிற வழிகள் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அவர் தான் 1676 தஞ்சாவூர்ல மராத்திய ஆட்சி நிறுவினார். ஓகேவா? ஓகேங்க, முயற்சி பண்ணுங்க. உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம நிச்சயமா டெட்டை இந்த முறை அடிச்சு தூக்குறோம். ஓகேவா? நன்றி.